வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அரசு அருங்காட்சியகம் வீரபாண்டிய கட்டபொம்மன் தம்பி ஊமைத்துரைய சிறைபிடிச்ச வச்ச இடம் பார்த்துக்கோங்க. அதாவது இது ஒரு பெரிய ஒரு கோட்டை. அதுக்கு பேரு தான் பாளையங்கோட்டைன்னு வச்சிருந்தாங்க. அந்த பாளையங்கோட்டையில கிழக்கு வாசல் தான் இந்த பகுதி பார்த்துக்கோங்க. இது இப்போ அரசு அருங்காட்சியகமா ஆயிட்டு. அத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். இங்க பாருங்க. தமிழ்நாட்டுல அருங்காட்சியகத் துறையால் பராமரிக்கப்பட்டு அ வரும் 20 மாவட்ட அருங்காட்சியகத்தில் ஒன்று தான் இந்த இந்த அருங்காட்சியகமும் உண்டு. இதுல சிற்ப பூங்கா, சிறுவர் பூங்கா, மானுடவியல் பூங்கா கூடம், தொல்லியல் கூடம், அறிமுக கூடம், இயற்கை அறிவியல் கூடம், ஓவியக் கூடம் இப்படி பல இது வந்து இந்த அரசு அருங்காட்சியகம் வந்து இங்க வந்து செயல்பட்டு மக்களுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இதான் பார்த்துக்கோங்க. இது முக்கியமா வீரபாண்டிய கட்டபொம்மன் தம்பி ஊமைத்துரைய சிறைபிடிச்சு வச்ச இடம் தான் இந்த இடம் பார்த்துக்கோங்க. ஃபுல்லா கல் கட்டடம் தான். இது ஒரு மிகப்பெரிய கோட்டை பார்த்துக்கோங்க. அந்த கோட்டையோட கிழக்கு வாசல் பகுதி தான் இந்த பகுதி. மேற்கு வாசல் பகுதிய பத்தி இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஒரே கல் பார்த்துக்கோங்க. இந்த மொத்தத்துல இந்த ஒவ்வொரு செவுருமே நீங்க பார்த்தீங்கன்னா, சுத்தி நாலா பக்கமும் ஒவ்வொரு செவுருமே கிட்டத்தட்ட 3 அடி, 4 அடி அகலம் இருக்கும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அப்போ உள்ள ம் அ முன்னோர்கள் பயன்படுத்தப்பட்ட பழைய பொருட்கள். அதாவது பித்தளை பொருட்கள், கல் சம்மந்தப்பட்டமான பொருட்கள். இந்த செவுரு பாருங்க. ஜன்னலோட அகலம் எவ்வளோ அகலம் பாருங்க. இதே அகலம் அந்த பக்கம் இருக்கும். அப்ப அந்த செவுரு வந்து எவ்வளோ பெருசா இருக்கும். இப்போ பார்வைக்காக அதில மான் கொம்பு அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. இது எல்லாமே அஞ்சரப்பட்டி அப்படி நெறையா ஒவ்வொரு விஷயங்கள் பழங்காலத்தில நம்ம மக்கள் பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. இப்ப இதில என்னன்னா, நம்மளுக்கு ஓ வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய தம்பி ஊமத்தர் இருக்கார்ல, அவருடைய உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா, குமாரசாமி நாயக்கர். அதாவது இவர எப்படி சொல்லுவாங்கன்னா, தென்னிந்திய முதல் பாளையக்காரர் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. இவருக்கு ஊமைத்துரை எதுக்கு பேர் வச்சாங்கன்னா, அ இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தம்பிக்கு வந்து அதாவது சரியா ஒரு மாரி திக்குவாய். சரியா பேசவும் வராது. சரியா காதும் கேட்காது. அதனால அந்த ஊமைங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களலாம் துரை, துரைன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால வந்து ஊமையும் துரை, அப்படி ஊமை துரை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. ஆனா அவருடைய பேர் வந்து குமாரசாமி நாயக்கர் பார்த்துக்கோங்க. அப்போ முதல் போர் வந்து நடந்துட்டு இருக்கும்போது, அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன தூக்குல போட்டாங்கல்ல. தூக்குல போட்ட உடனே அடுத்தது முதல் போர் உடனே நடந்துட்டு இருக்குது. அப்பவும் ஊமைத்துரைய வந்து சிறைபிடிச்சுட்டாங்க. சிறைபிடிச்சு இந்த இடத்துல தான் வந்து 14 மாசம் வச்சிருந்தாங்க. இதுதான் அந்த ஜெயில் பார்த்துக்கோங்க. அதான் முக்கியமானது. நீங்க இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கும் பாருங்க. அந்த செவுரு வந்து 3 அடி, 4 அடி அந்த அகலத்துக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க. அ இதுக்குள்ள தான் அந்த ஊமைத்துரைய நம்ம வச்சிருந்தாங்க. உண்மையிலேயே அது நம்ம நேர்ல பார்க்கும்போதே அது உண்மையிலேயே பயங்கரமா இருக்கும். ஐய்யயோ! ஜெயில்னா இப்படிதான் இருக்குமா? இந்த இடத்துல தான் அடைச்சு வச்சாங்களா? அப்படிங்கிற மாரி. ஆனா இது எல்லாமே நம்ம வந்து பாண்டியர் பாண்டியர் மன்னர்கள் அதாவது பிற்கால பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட அந்த பாளையங்கோட்டை தான். இத அவங்க தான் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்கலாம் வந்ததுக்கப்புறம் கைப்பத்துனதுக்கப்புறம் இத வந்து எ ஊமத்துரை ஜெயில் கிழக்கு வாசல் பகுதிய ஜெயில் மாரி அதில வச்சுக்கிட்டாங்க. மேற்கு வாசல் வந்து பிரிட்டிஷ்காரங்க அவங்களோட அலுவலகம் அந்த மாரி வச்சிருக்காங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஒரு 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 கல்ல தான் வச்சிருக்காங்க. ஒரு ஒரு கல்லுக்கு மேல கல்லு தான். ஒரு ஃபுல் கல்ல வச்சு அப்படிதான் அந்த ரூம்பே ஃபுல்லா அப்படிதான் இருக்கும் பாருங்க. எதுவுமே இருக்காது பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் தான் இருக்கும். அப்போ அவரு வந்து எப்படின்னா, முதல் போர்ல வந்து அவரு நடக்கும்போது அவர சிறை பிடிச்சுட்டாங்க. பிடிச்சு இங்க வந்து 1801 பிப்ரவரி 2ஆம் தேதி இந்த சிறையில இருந்திருக்காரு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 மாசம் இருந்திருக்காரு. 14 மாசம் இருந்தவுடனே, இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாரு. எப்படின்னா, இங்க ஒரு 12 பிரிட்டிஷ்காரங்க வீரர்கள் ஒரு 12 வீரர்கள் இருந்தாங்க. அதுல ஒரு 2 வீரர வந்து அ இவரு வந்து கொஞ்சம் அப்படி ஒரு மாரி பேசி, கைக்குள்ள போட்டு, அந்த 2 பேர் மூலியமா தான் அவரு வந்து இங்க இருந்து தப்பிச்சிருக்காரு. எப்படின்னா, அந்த இவரு கூட சேர்ந்து உள்ளவங்களுக்கு வந்து அம்மை நோய் வந்திருக்கு போல. அம்மை நோய் வந்தோனே அந்த விலங்கெல்லாம் அவுத்து, அ அம்மை நோயினாலே அந்த நேரம் ரொம்ப எல்லாருமே பயப்படுவாங்கல்ல, பிரிட்டிஷ்காரங்கலாம். அத வச்சு இவரு விலங்கெல்லாம் எடுத்து, அதுக்கப்புறம் அதுலருந்து அப்படியே தப்பிச்சு கிப்பிச்சு அந்த அன்னைக்கு வெளிய வந்துட்டாரு. இங்கருந்து தப்பிச்சு போயி, பாஞ்சாலங்குறிச்சில அந்த போர் நடக்கும்போது பாதி இடிச்சு போட்டிருந்தாங்கல்ல, அந்த பாஞ்சாலங்குறிச்சி அந்த கோட்டைய போய் 6 நாள்ல போய் கட்டி முடிச்சுட்டாரு.
கெட்டி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இவரு கூட வந்து கூட்டணி வந்து பல தலைவர்கள்லாம் சேர்ந்திருக்காங்க பார்த்துக்கோங்க. அதாவது 2ஆம் போர் நடக்கும்போது, சிவகங்கை மருது சகோதரர், தீரன் சின்னமலை, அப்புறம் மலபார் கேரளா வர்மா, இப்படி பல தலைவர்கள்லாம் சேர்ந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வந்து 2ஆம் போர் வந்து போர் நடந்திருக்கு பார்த்துக்கோங்க. அந்த போர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ அப்பவும் அவங்க வந்து கோட்டையெல்லாம் இடிச்சு, அந்த ஊமதுரையும், மருது சகோதரையும் அந்த இடத்துல தூக்கு போட்டாங்க. அதாவது 1801 நவம்பர் நவம்பர்ல வந்து தூக்குல போட்டாங்க பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த க நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிட்டேன். இதுதான் இந்த பாளையங்கோட்டையில தான் இந்த சிறைய அவர புடிச்சு வச்சிருந்தாங்க. இத நீங்க வந்து இங்க வந்து பார்க்கும்போது இந்த இந்த கட்டடம் எப்படி இருக்கு? இந்த பாளையங்கோட்டையோட கிழக்கு வாசல் பகுதி எப்படி இருக்கு? இந்த இடத்துல தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் தம்பி ஊமத்துரைய வச்சிருந்தாங்களா? அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். இப்போ வந்து இதுல வந்து அ அரசு அருங்காட்சியகமா இருக்கிறதுனால, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய எல்லா கைவினைப் பொருட்களும், மத்தபடி அவங்க பயன்படுத்தின பொருட்கள், நாணயங்கள், அப்புறம் வந்து சிக்கிமுக்கி கற்கள், அப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னால உள்ள நாணயங்கள், சிக்கிமுக்கி கற்கள், இதெல்லாம் ஆயுதங்கள், கல்லால ஆயுதங்கள், அ கிட்டத்தட்ட 1,00,000 வருஷத்துக்கு முன்னால உள்ளதெல்லாம் அத அப்படி வச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க. அது பார்க்கவே வந்து பிரமிக்கமா இருக்கு. அப்புறம் அந்த ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழின்னு கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த முதுமக்கள் தாழியும் அங்கருந்து எடுத்து இங்க பார்வையா வச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க. அதுவும் நீங்க இங்க வரும்போது நீங்க பார்க்கலாம். ரொம்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து குண்டு பார்த்துக்கோங்க. பீராங்கி குண்டுகள் பார்த்துக்கோங்க. அந்த இந்த இந்த இது வந்து பாண்டிய மன்னர்கள் தான் கெட்டப்பட்டதுன்னு சொல்லி, இதுக்கும் அவங்க பாண்டிய மன்னர்னாலே ஒவ்வொரு மன்னர்களும் அந்த கெட்டியதுக்கு வந்து அடையாளம் குடுத்துருப்பாங்கல்ல. அதே மாதிரி இந்த பில்டிங்லயும், இந்த இந்த கோட்டையிலயும் பாண்டியர் மன்னர் தான் கெட்டியிருக்காங்க அப்படிங்க பாண்டியர் மன்னர்னாலே மீனு தானே. அவங்களுடைய சின்னத்தையும் அப்பவே வந்து இதில பதிச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளோ அழகா பார்த்தீங்களா? இது வந்து மேல் பகுதியில இருக்கும் பார்த்துக்கோங்க. மீன் சின்னத்த பதிச்சிருக்காங்க. எவ்வளோ அருமையா பதிச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஒரு இந்த இந்த ஒரு இந்த ஒரு அடையாளம் தான் இது வந்து பாண்டிய மன்னர்கள் கட்டிய கோட்டை அப்படிங்கிற மாரி, இந்த ஒரு அடையாளம் தான் இன்னும் இருக்குது. வேற வந்து கல்வெட்டுகளோ எதுவோ இல்ல. இது வந்து ஒரு பெரிய கோட்டை பார்த்துக்கோங்க. அதில வந்து அவரு தப்பிச்சு போன உடனே இந்த கோட்டையெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க வந்து இடிச்சு மலத்திட்டாங்க. இதில இடிக்க முடியாம 2 பகுதி மட்டும் தான் இருக்குது இப்போதைக்கு. இது கிழக்கு வாசல் பகுதி இந்த இடத்துல அரசு அருங்காட்சியகமா வச்சிருக்காங்க. அப்புறம் மேற்கு வாசல் பகுதிய மேடை போலீஸ் ஸ்டேஷன் இப்போ பார்வைக்காக வச்சிருக்காங்க. அத பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன். இங்க பாருங்க இதெல்லாம் வந்து பில்டிங்கோட வெளித்தோற்றம் பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. ஆங்கிலேயக்காரனால இடிக்க முடியல. இங்க வந்து வெளிய பார்த்தீங்கன்னா, இந்த சைடு சவுத் சைடுல உள்ள ஊர்கள் உள்ள பழைய காலத்தோட கற்சிலைகள்லாம் நெறையா இருக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 40, 50 கற்சிலைகள் இருக்கு. நீங்க வந்தா பார்க்கலாம். இப்போ பூங்காவும் இருக்கு. இது வந்து அப்போ உள்ள கிணறுன்னு நெனைக்கிறேன். நான் அதையும் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்க. இந்த தூண பாருங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்போ எப்படி மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி. இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.